ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கு அமேசான் ஷாப்பிங் ஆல் பார்ட் 2 வீடியோ தான் பார்க்க போகிறோம். இதில் நான் வாங்கின ஒரு சில ப்ராடக்ட்ஸோட ரிவ்யூவை தான் பார்க்க போகிறோம். இது எனக்கு எப்படி ரிசீவ் ஆச்சு அண்ட் இதனோட குவாலிட்டி எல்லாமே எப்படி இருக்குது எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்கலாம். இது வரைக்கும் நீங்கள் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது கிங் ஒன் பிராண்டோட ட்ரைபாட். இந்த ட்ரைபாட் நீங்கள் வந்து யூடியூப் சேனல் வச்சுருக்கீங்க, இல்லைனா இன்ஸ்டாவில் நிறைய ரீல்ஸ் போடுவீங்க, ட்ராவல் பண்ணுவீங்க அப்படின்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ட்ரைபாடை மட்டும் இல்லாமல் செல்ஃபி ஸ்டிக்காக கூட யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப காம்பேக்டாக இருக்கிறதுனால இது நம்மளோட பேக்கில் கூட வச்சு எடுத்துகிட்டு போகலாம். ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப காம்பேக்டானது. அண்ட் இதில் இந்த மாதிரி ஒரு குட்டியான ரிமோட் கொடுத்துருக்காங்க. இந்த வந்து நீங்கள் ட்ரைபாட் ஸ்டாண்டை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த ரிமோட்டை நம்ம கையில் வச்சுருந்தாலே போதும், நம்ம ஆன் ஆஃப் பண்ணிக்கலாம். அண்ட் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இன்னொரு கேமராவை நீங்கள் 360 டிகிரி ஆங்கிளில் வச்சு உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அந்த மாதிரி வச்சு நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இது வந்து கொஞ்சம் வெயிட்டாக இருக்கும், மற்றபடி வந்து எதுவுமே இதில் ட்ராபேக் சொல்ல முடியாது. ரொம்பவே சூப்பராக இருக்குது. 1/4 இன்டர்ஃபேஸ் வந்து இதில் இருக்குது. அண்ட் ரொம்ப ஸ்டர்டியான ஹேண்டில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. எலாஸ்டிக் ஸ்க்ரூவுமே உங்களுக்கு வந்து இதில் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் நம்ம ஃபோனை வச்சோம்னா கீழே விழாமல் இருக்கிறதுக்காக ஆன்டிஸ்லிப் ஃபோன் பேடுமே வந்து இதில் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஹைட்டும் நம்மளால் அட்ஜஸ்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறதுனால நீங்கள் வந்து உங்களோட ட்ரைபாடை எந்த மாதிரி வேணாலுமே வச்சு யூஸ் பண்ணலாம். இதனோட ஹேண்டில்ஸ் எல்லாமே பேலன்ஸ்டு ஹேண்டில்ஸாகவும் இருக்கும். அண்ட் இந்த மாதிரி குட்டி லைட் ஒன்று கொடுத்துருக்காங்க. அண்ட் ஹேண்டில்ஸ் பேலன்ஸ் பண்ணுறதுக்காக சிலிக்கான் கோட்டிங் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸ்டேபிளான ட்ரைபாட் இது. கண்டிப்பாக நீங்கள் இதை வாங்கி யூஸ் பண்ணலாம். இந்த லைட்டுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி குட்டி பட்டன் ஒன்று கொடுத்துருப்பாங்க. அதை ஆன் பண்ணி 3 மோட்ஸில் லைட்ஸ் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். அண்ட் இதனோட ஹைட் பார்த்தீங்கன்னா 8 லெவல் ஆஃப் டெலஸ்கோபிக் ஹைட் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் 8 லெவலுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு தேவையான அளவுக்கு. இந்த மாதிரி நீங்கள் வந்து ஜஸ்ட் இதை வந்து புல் பண்ணால் போதும். அந்த ஹைட்டை வந்து நீங்கள் உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதனோட டீட்டெயிலாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு காஸியான கம்ஃபர்ட்டர். இந்த கம்ஃபர்ட்டர் ரொம்ப 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 கம்ஃபர்டபுளாக இருக்குது. இந்த மாதிரி ஒரு சின்ன காம்பேக்டான ஒரு பாக்ஸில் போட்டு வந்தது. அண்ட் இது நம்ம ஒரு கிங் சைஸ் பெட்டுக்கு ஃபுல்லாகவுமே யூஸ் பண்ணலாம். இது 2 சைடாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். 2 கலர்ஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம எந்த கலர் நமக்கு வேணுமோ அந்த கலரில் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி தான் இருக்குது. இதை போட்டு பெட்டில் பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருந்தது. இது கலர் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. அண்ட் சியானா வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து நான் வந்து பெட்டில் ஃபுல்லாகவுமே அரேஞ்ச் பண்ணி தரேன்னு சொல்லி அவள் வந்து பண்ணிகிட்ருக்கா. ரொம்ப நல்லா இருந்தது அந்த கம்ஃபர்ட்டர். நீங்கள் பார்த்தாலே தெரியும், நீங்கள் பெட்டில் ஒரு 3-4 பேர் படுத்தாலும் இந்த ஒரே கம்ஃபர்ட்டர் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து தூங்கலாம். ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. ரொம்ப ஹெவியாகவும் இல்லை, லைட் வெயிட் தான். ஸோ ஈஸியாக நீங்கள் மெஷின் வாஷ் கூட பண்ணிக்கலாம். மெஷினில் வந்து பெரிய பெரிய லோடை போட்டால் பயமாக இருக்கும் ஒரு சிலருக்கு. ஸோ அந்த அளவுக்கு பயப்படவும் தேவையில்லை. நல்லா கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது இந்த கம்ஃபர்ட்டரை பொறுத்த வரைக்கும். இதனோட லிங்க் அண்ட் இதனோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் கீழே வந்து கொடுக்குறேன், வேணும்னா செக் பண்ணி பாருங்கள். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த கிளாத் ட்ரையிங் ரேக் தான். இந்த ரேக் யார் வீட்டில் இருக்கோ இல்லையோ, நியூ பார்ன் பேபிஸ் இருக்க வீட்டில் கண்டிப்பாக இருக்கணும்னு சொல்லுவேன். ஏன்னா சின்ன சின்ன கிளாத்ஸ் வந்து காய போடுறதுக்கு இது ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். சின்ன குழந்தைங்க இருக்கிறவங்களுக்கும் ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஏன்னா குழந்தைங்க இருக்க வீட்டில் வந்து நிறைய கிளாத்ஸ் வந்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். எல்லா கிளாத்ஸையும் ஒரே ஸ்டாண்டில் நம்ம வந்து போட்டு ஹேங் பண்ணிக்கலாம். ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்குது. இந்த மாதிரி ஈஸி ஹேண்ட்லிங், லெஸ் வெயிட்டில் தான் இருக்குது. யார் வேணாலும் இதை வந்து ஹேண்டில் பண்ணலாம். எப்படி அசம்பிள் பண்ணுறது அப்படின்றதையும் நீங்கள் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து ரேக்கை வந்து பிளேஸ் பண்ணிவிட்டு ஒரு ஸ்டாண்டை இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிவிட்டு சைடில் இருக்க அந்த ராடையும் இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிவிட்டு மேலே இருக்கிற 2 ஸ்டாண்டை வந்து ஓப்பன் பண்ணணும். இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டெப்பாக வந்து கொடுத்துருக்காங்க. ரொம்பவே வந்து ஈஸியாக ஹேண்ட்லிங்காக இருக்குது. யார் வேணால் குழந்தைங்க கூட வந்து இதை வந்து ஓப்பன் பண்ணி ஃபோல்ட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி இருக்குது. அண்டு ரொம்ப வெயிட் இல்லை. நிறைய நீங்கள் ஹெவி வெயிட்டை போட்டால் கொஞ்சம் வந்து பேலன்ஸ் மிஸ் ஆகிற மாதிரி இருக்குது. மற்றபடி எல்லாமே சூப்பராக இருக்குது. எந்த அளவுக்கு வெயிட் மட்டும் இதில் போடணும் அப்படிங்கிறதையும் அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி தான் இருக்குது. கிளாத்ஸ் எல்லாமே ட்ரை பண்ணும்போது குட்டி குட்டி கிளாத்ஸ் எல்லாமே ஒரே இடத்துல போட்டுக்கலாம். நம்ம வீட்டில் கூட மழை பெய்கிற டைமில் ஹாலில் கூட இந்த மாதிரி போட்டுட்டு தேவையில்லாத டைமில் அதை ஃபோல்ட் பண்ணி வச்சுக்கலாம். அந்த மாதிரி ஈஸியாக இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஹாமில்டன் பீச்சோட தான். இந்த ஸ்டீமர் ரொம்ப ரொம்ப காம்பேக்டான ஒரு ஸ்டீமர். இதில் ஜஸ்ட் நம்ம வாட்டர் ஃபில் பண்ணிவிட்டு ஸ்டீம் பண்ணணும். அந்த மாதிரி தான். இதுக்கு வந்து நிறைய ஸ்டெப்ஸ் எல்லாம் இருக்கும். இது வந்து பண்ணுறது கஷ்டம் அந்த மாதிரிலாம் இல்லவே இல்லை. ஜஸ்ட் நீங்கள் வந்து ஹேங்கரில் உங்களோட ட்ரெஸ்ஸை ஹேங் பண்ணிவிட்டு நீங்கள் இதை ஸ்டீம் பண்ண வேண்டியது தான். மெயினாக பார்த்தீங்கன்னா இந்த குழந்தைங்களோட ஃப்ராக்ஸ் அண்ட் நெட்டட் கிளாத்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப சூப்பராகவே ஸ்டீம் பண்ணி நீட்டாக வந்து நம்ம கொடுத்துருது. இந்த ட்ரெஸ் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்துட்டு கசங்கி போயிருந்தது. ஜஸ்ட் நான் உங்களுக்கு காமிக்கணும் அப்படின்றதுக்காக காமிக்கிறேன். நீங்கள் இந்த வீடியோவை வந்து நல்லா க்ளோஸாக நோட் பண்ணி பார்த்தாலே தெரியும் எந்த அளவுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு. யாராவது ஒருத்தரை நீங்கள் ஹோல்ட் பண்ண வைக்கலாம், இல்லைனா வந்து ஹேங்கரை ஸ்ட்ரெயிட்டாக வந்து நீங்கள் டோர்லேயோ இல்லை ஏதாவது ஒரு ஹேங்கர்ஸில் மாட்டிட்டு அதுக்கப்புறமா பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நல்லா ஒர்க் ஆச்சு. இதில் இவ்வளோ கசங்கி போயிருந்து பாருங்கள், நிறைய சுருக்கம் வந்து இருந்தது. இதை ஸ்டீம் பண்ணவே அந்த
சுருக்கம் எல்லாமே மறைகிறத நம்மளால் பார்க்க முடிஞ்சுது. ரொம்ப நல்லாயிருக்கு. இதனோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இதனோட டீட்டெயில் எல்லாமே கொடுக்குறேன். லிங்க் வந்து டேரெக்டாக கொடுக்க முடியாது. என்னோட டீட்டெயில் கொடுக்குறேன். வேணும்னா நீங்கள் அமேசானில் இதனோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் டைப் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வரும். கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். நல்ல ஒரு டிஃப்ரென்ஸ் வந்து தெரிஞ்சிச்சு இதில். அதே மாதிரி இதில் மோட்ஸும் இருக்குது. இதனோட எந்த அளவுக்கு நமக்கு வந்து அதுலேருந்து ஸ்டீம் வரணும் அப்படின்றத நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி மோட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த டஸ்டர். கார் வச்சுருக்கீங்கன்னா கண்டிப்பாக வந்து இந்த டஸ்டர் வந்து எல்லாருக்கிட்டுமே இருக்கும். ஸோ இது வந்து நமக்கு நம்ம ஊரில் இருக்க டஸ்ட்டை துடைக்கிறதுக்கு கண்டிப்பாக காரில் வச்சுருக்கவங்க எல்லாருக்குமே இது வந்து தேவைப்படும். டெய்லி துடைக்கிற மாதிரி இருக்குது. அந்த அளவுக்கு டஸ்ட் இருக்குது. ஏன்னா ரோடெல்லாம் அந்த அளவுக்கு மோசமாக இருக்குது. இந்த டஸ்டர் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா சூப்பராக வந்து பேக் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஹேண்டில்ஸ் எல்லாமே நல்லா க்ரிப் வந்து கொடுத்துருக்காங்க. ரொம்பவே சூப்பராக இருக்குது அந்த டஸ்டர். உங்களுக்கு வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா வேக்ஸ் கோட்டிங்கோட அந்த டஸ்டர் கொடுத்துருக்காங்க. ஈஸியாக இருக்குது யூஸ் பண்ணுறதுக்கு. நெக்ஸ்ட் வந்து இதுவுமே காருக்கு தான். நம்ம காரில் குழந்தைங்களை கூட்டு போகும்போது டிஷ்யூஸ் வந்து கண்டிப்பாக தேவைப்படும். அந்த டிஷ்யூஸ் தான் இந்த மாதிரி நல்ல சூப்பரான ஒரு டிஷ்யூ ஹோல்டர் பேக்கில் நம்ம பவுச்சில் போட்டு வச்சுக்கிட்டோன்னா வேஸ்ட்டாக போகாது. இந்த மாதிரி ஒரு மேக்னெட்டிக் ஹேண்டில் மாதிரி கொடுத்துருக்காங்க. இதை வந்து நம்ம காரில் எங்கே வேணாலும் நம்ம ப்ளேஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி நல்ல ஒரு சூப்பரான ஹேண்டில் கொடுத்துருக்காங்க. வெல்க்ரோ கொடுத்துருக்காங்க. இதுக்குள்ளே இந்த மாதிரி நம்மளோட டிஷ்யூஸை வந்து ஃபோல்ட் பண்ணி வச்சுட்டு அதை வந்து நம்ம எடுத்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. வெல்க்ரோ வந்து நீங்கள் ஓப்பன் பண்ண தேவையில்ல ஒவ்வொரு தடவையும். ஜஸ்ட் நீங்கள் டிஷ்யூவை வச்சுட்டு மூடி வச்சுருங்க. இந்த மாதிரி ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு ஹோல் கொடுத்துருக்காங்க. அந்த ஹோல்லேருந்து நம்ம டிஷ்யூவை இந்த மாதிரி எடுத்து வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து காரில் இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். மிரர் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா உங்களோட சீட்டோட பேக் சைடில் அந்த மாதிரி எங்கே வேணும்னாலும் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு டிஷ்யூவாக எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு குஷன் சீட் தான். நீங்கள் வந்து ரொம்ப ட்ராவல் பண்ணுறவங்க, உங்களுக்கு வந்து இந்த ஹிப் பெயின், டேல் போன் பெயின் இந்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இந்த குஷன் சீட் வந்து உங்களுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஃப்ரெடோ அப்படின்ற பிராண்ட்லேருந்து இது வந்து வாங்கியிருக்கோம். ரொம்ப நல்ல ஒரு குவாலிட்டியான மெமரி ஃபோமில் வந்து இது வந்து பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இது ப்ரீத்தபிள். ஸோ நமக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்காது இதில் வந்து நம்ம உட்காரும் போது. அது மட்டும் இல்லாமல் நம்ம பாடி பொசிஷனுக்கு ஏற்ற மாதிரி இது வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கும். ஸோ நம்ம இதை வந்து சேரில் அண்ட் காரில் ட்ராவல் பண்ணும் போதோ இல்லை நீங்கள் எங்கெங்கெல்லாம் உட்காருறீங்களோ அங்கெல்லாம் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஃபைனலாக பார்த்திங்கன்னா நான் வாங்கினது இந்த ப்ராடக்ட் தான். இது வந்து நான் வாங்கும் போது ரொம்ப ரொம்ப ஆசையாக வந்து வாங்கியிருந்தேன். பட் இது ஓப்பன் பண்ணும்போது எனக்கு பயங்கர டிசப்பாயின்மெண்ட். ஏன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து எனக்கு ப்ரோக் ஆகி வந்தது. நான் என்ன வாங்கியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்வாலியோட கேஸ்ட் அயர்ன் குழிப்பணியாரம் பேன் வந்து வாங்கியிருந்தேன். அண்ட் இது ஓப்பன் பண்ணும்போதே ஏதோ ஒரு சவுண்ட் வந்து கேட்டுது. பட் நான் வந்து இதுக்குள்ளே வேறு ஏதாவது இருக்கும் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு ஓப்பன் பண்ணேன். நான் வந்து இது உடஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. ரொம்ப நாளாக வந்து இதுக்கு வந்து வெயிட் பண்ணி நான் வந்து இதை ஓப்பன் பண்ணியிருந்தேன். பட் உள்ளே வந்து உடஞ்சி வந்திருந்தது. அதை பார்க்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. அண்ட் திரும்பவும் நான் வந்து இதுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் போட்டிருக்கேன். இது எந்த அளவுக்கு வந்து நல்லாயிருக்கும்னு தெரியல. ஏன்னா இது பேக்கேஜிங் வரும்போதே அந்த ஹேண்டில் உடஞ்சி வந்தது. நம்ம யூஸ் பண்ண எப்படி இருக்கும் அப்படின்னு தெரியல. ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். பார்த்தாலே தெரியும் ஹேண்டில் தனியாக பேன் தனியாக வந்து வந்துருந்துச்சு. இந்த மாதிரி தான் உடஞ்சி வந்திருந்தது. மற்றபடி இது எப்படி இருக்கும்னு தெரியல. இதுக்கு முன்னாடியே நான் ஒரு சில ஐட்டம்ஸ் வந்து இந்த ஸ்பெல்லிலேருந்து வாங்கி யூஸ் பண்ணியிருக்கேன். ரொம்பவே நல்லா இருந்தது. பட் இது வந்து கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட் தான் எனக்கு. ஸோ நீங்கள் யாராவது வாங்குறீங்கன்னா கொஞ்சம் செக் பண்ணி வாங்குங்க. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் பாய்.